இப்ப சீமான் மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பெங்களூர்ல. நான் உங்ககிட்ட 1000 சண்டை போட்டாலும் நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு எனக்கு இந்த தண்டனை? எதுக்கு இந்த தண்டனை எனக்கு? தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. இந்த கோர்ட்டு கேஸ், இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை. நான் ஒன்னும் உங்க கள்ளக்காதலி கிடையாது. நீங்க யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு நான் பெங்களூர்ல ஒரு பெரிய கட்டடத்தோட மொட்டை மாடியில உச்சியில நின்னுட்டு இருக்கேன். இந்த வீடியோ மீடியா தயவு செஞ்சு என் கணவரான சீமான் அவர்கள் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன். இப்ப சீமான் மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பெங்களூர்ல. நான் உங்ககிட்ட 1000 சண்டை போட்டாலும் நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். 14 வருஷமா நீங்க தான் என்னோட கணவர் அப்படின்ட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உங்ககிட்டயும் நான் சொன்னேன், என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு எனக்கு இந்த தண்டனை? எதுக்கு இந்த தண்டனை எனக்கு? என்னால உங்களை பிரிஞ்சு வாழ முடியல. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. இந்த கோர்ட்டு கேஸ், இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை. நான் ஒன்னும் உங்க கள்ளக்காதலி கிடையாது. நீங்க யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. பின்னாடி உங்களுக்கே எவ்வளவு பொசிட்டிவ்னஸ் இருக்குன்னா 2008ல இருந்து நீங்க தான் என் உயிரின் வாழ்ந்துட்டு இருக்கிற. எனக்கு எவ்வளவு பொசிட்டிவ்னஸ் இருக்கும். அது ஒன்னும் தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. இப்ப கூட ரொம்ப நொந்து போயிருக்க. 2 நிமிஷம் இந்த சண்டை முடிஞ்சு போயிட போகுது. அப்ப உங்க நிலைமை என்ன ஆக போகுது? தமிழ்நாடு மக்கள் உங்களை விட்டுருவாங்களா? என்ன ஆக போகுது உங்க நிலைமை? நான் தினம் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க அப்படியே செவிடா இருக்கிறீங்களே. யார தண்டிக்கிறீங்க மாமா? யார தண்டிக்கிறீங்க? இல்ல இப்படி பண்ணா நான் உங்களை விட்டுட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்குவீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, பண்ண மாட்டேன். தமிழ்நாடு மீடியா, நீங்க என்னோட உயிர். நீங்க தான் எனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. போலீஸ் கோர்ட்டு கூட பண்ண முடியாதது நீங்க தான் பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி என்னோட கணவரான சீமான் கிட்ட சேர்த்து வைங்க. எனக்கு முடியல. சும்மா நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு என் கணவர் வேணும், அவரோட அன்பு வேணும். எதுக்காக இந்த தண்டனை? அவரை பிரிஞ்சு நான் வாழ வேண்டிய சாபம் எனக்கு என்னத்துக்கு? தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணி சீமான் அவர்கள் பார்க்கும்படி நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன். என்னோட உயிர் உங்க கையில எல்லா கையிலும் தான் இருக்குது. வணக்கம்.